நீங்கள் போறீங்கன்னா அந்த கள ஆய்வுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருவாங்க, ரா அண்ட் அன்ஃபில்டர்ட். எதையுமே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு முன்னாள் முதல்வர், அவர் தான் கட்சியின் தலைவர், என் மேல இருந்தாலும் பரவாயில்லப்பா சொல்லுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. எல்லாத்தையும் கொண்டு வாங்க. என் மேலே தப்பு சொன்னாலும் பரவாயில்ல, என் மேலே இல்லை உங்களை தான் சொல்லுவாங்க. 36 பேர் கொண்ட குழு கள ஆய்வுக்கு போயிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஆராய்ச்சி மையம் ஒன்று ஆரம்பிக்க போறாங்களா அடுத்து. திமுக பரிசோதனை மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. உடற்கூறாய்வு நடத்த போறாங்களாமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்க போறாங்க. டிஎம்கே உடைய இந்த லாஸ் எப்படி எதனால இருக்குன்னு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகமாக இருக்குது, கவனிச்சிங்களா? டிவிகே கவர்மெண்ட் வந்து எப்படி இதை சரி கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது ஒன்று வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் இதுலங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த நேரத்தில் இப்படி வந்திருக்குனாலே அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது விலையை உயர்த்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களுடைய புரிதலுக்காக இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விலையை ஏற்றலை, இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இது யார் ஏற்றிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருக்குது. அதை ஏன் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் ஏற்கனவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குளோபல் கிரைசிஸ் இருக்குது, உலகளாவிய ஒரு பெரிய பிரச்சனை, பல நாடுகள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதுலேயுமே சில டேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. என்னென்னா பல நாடுகள் வந்து 20%, 30% வந்து விலையெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அவ்வளோ ஏற்றவும் இல்லை, இன்னொன்று அவ்வளோ சீக்கிரமாகவும் ஏற்றலை. அவங்களாம் எப்பயோ ஏற்றிட்டாங்க. நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனையை எப்படி தாக்கு பிடிக்க முடியுன்றதை ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த விலையை ஏற்றாமே இதை எப்படிலாம் சரி பண்ண முடியுன்றதை மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலன்னு சொல்லப்படுது. சிக்கனப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரைகள்லாம் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருங்க, அப்புறமா நிறைய எல்லாருமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், தனி வாகனம் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அறிவுரையெல்லாம் கொடுத்துருந்தார் சார். இது சிக்கன் படுத்தணுன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டார் மோடி. அவர் வந்து வெஜிடேரியனாக பேசுவார். அவர் சிக்கனப்படுத்தணும். சிக்கனப்படுத்துறது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு இது கிடச்சிது அன்றைக்கி. ஆஹா, என்னடா இந்த மாதிரி ஏதோ ஒரு போடுறாரு, இது என்னடா இதுன்னு. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இப்படிலாம் கொடுக்க போகிறேன், ரெடியாக இருந்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்லாமல் சொல்லியிருந்திருக்காரு அந்த டைமில். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் போனால் நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இதை வந்து டிவிகேவுடைய இந்த புது கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுங்கிறது உண்மையாகவே வந்து ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த ஒரு விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்னன்ஸுங்கிறதே வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேருக்கு புதிது. செங்கோட்டையன் போன்ற வெகு சிலருக்கு தான் வந்து ஜேசிடி பிரபாகர் போன்றவர்களுக்கு தான் வந்து இது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட இந்த கட்சி வந்து இதை எப்படி சமாளிக்க போகுது இந்த மாதிரி சிச்சுவேஷன்றது வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டாஸ்க். எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்போ வந்துட்டு பல இதெல்லாம் நடந்துச்சு, சவால்கள். அதாவது முதல்ல அந்த ஆட்சி வந்ததே ஒரு சவால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மக்களுக்கு ஒரு பெரிய சவால். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இது அதுன்னு சொல்லி சும்மா அந்த திமுக காரன் வந்துட்டு எதிர்கட்சியாக இருந்தானாலே எதுனா சும்மா தலைவலியை கொடுப்பாப்புலன்பாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் எப்படியோ வந்து 5 வருஷம் முடிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்போது கோவிட் வேறு ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி கோவிட்ன்ற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாத ஒரு இதை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார் அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிவிகே இருக்கிற ஒரு சேலஞ்சுன்றதும் எடுத்த உடனே வருது அப்படிங்கிறது வந்து இது மேபி இன்னும் நாட்கள் ஆக இன்னும் 1 வாரம் 2 வார காலத்துக்கு அப்புறமா இன்னும் இதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய ஆஃபீஸஸ்லாம் இப்போவே ஆல்ரெடி இந்த வரக்கூடிய மண்டேலேருந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கிற மாதிரி 2 நாட்களாக 3 நாட்களாக இருந்ததெல்லாம் வந்து இப்போ 1 நாளாக மாறுது. அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சமாக ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து இது பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி போகுமா அப்படின்னா இப்போ வரைக்கும் அதுக்குமான அறிகுறிகள் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் ஒருவேளை அது மாதிரி நிலமை போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் கன்சம்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ மக்களுமே வந்து எல்லாருமே நம்ம உபயோகிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப பொறுப்பாக கவனமாக பார்த்து உபயோகிக்கணும் அப்படின்றதுல வந்து நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நம்ம அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாகணும். டிவிகே கவர்மெண்ட் எப்படி பண்ண போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. பட் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் சார், கடந்த சில நாட்களாக வந்து அதிகம் பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து May 3 நடக்கும்னு சொன்னாங்க. ஹால் டிக்கெட்லாம் வந்துருச்சு. அப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வேறு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைனில் நடத்தப்படும் நீட் எக்ஸாம்னு. ஏற்கனவே இது கேன்சல் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா வினாத்தாள் கசிவு நடந்துருச்சு நார்த் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது பண்ணாங்க. இப்போது ஆன்லைன் நடக்கும்போது இதை விட நிறைய பிரச்சனைகள்
அதாவது வெளிப்படைத்தன்மையா நடக்காது இல்ல சார். ஏதாவது ஒரு தில்லுமுல் எல்லாரும் பண்ண தானே செய்வாங்க. ஈஸியாயிடும். எப்படி எல்லாம் அதான் தில்லுமுல் பண்றதுக்கு ஈஸி ஆயிடும். ஈஸியாகிடும் எல்லாமே. அதான் இப்போ இது கொண்டு வந்துட்டா எல்லாம் சால்வ் ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. என்ன சால்வ் ஆகிடும்? நாங்கள் இந்த மாதிரி மாற்றுறது சால்வ் ஆகிடும் அப்படின்றது தான் டிஎம்கே பாஜக சொல்லுது. ரெண்டும் ரெண்டே ஒரே மாதிரி இருக்காங்களா, அதனால மாறி போயிடுது. பாஜக திமுக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் அப்போ அதில் வந்து இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி முறைகேடுகள் அதிகமாக ஆகலாம். ஆனால் என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்மளால் வந்து நமக்கு தெரியாமல் நமக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம் எப்பவுமே பின்னாடி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இதில் எழுது. ஸோ அப்போ அதை எந்த அளவுக்கு இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க, எந்த அளவுக்கு அதை வந்துட்டு உண்மையாகவே இதை நாங்கள் தடுக்கிறதுக்காக தான் கொண்டு வரோம் அப்படின்றத வந்து அவங்க எப்படி கொண்டு வர போகிறான்றது அவங்களுடைய செயல்பாடை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அடுத்து டிவிக்கே வந்து அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க சார். நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கள ஆய்வில் வந்து பயங்கரமாக பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவர்கள் டிகே பிரபு அவர் வந்து நேற்று வந்து விசிட் போயிருந்தார் தொகுதிக்கு. அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்ட் விசிட் போயிருக்காரு. அப்புறம் டிவிகே ரமேஷ் அவர் வந்து ஜிஹெச் விசிட் போயிருக்காரு. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து எம்எல்ஏவா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரவங்க இவங்க எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இந்த செட்டப்லேயே இல்லாதனால அவங்களுக்கு தெரியாது யார்கிட்ட எந்த விஷயத்துக்கு எப்படி போகணும், என்ன எப்படி இந்த ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்கும், என்ன இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாரையும் நேரில் போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு முன்னாடியே ஆட்சியில் இருந்த கட்சிகளாக இருந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும். வந்தவொடனே சொல்லிடுவாங்க, சார் இப்போ அவர் தான் சார் எம்எல்ஏ, இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர், இப்படி இருக்கும்ல. இப்போ புதுசாக வந்திருக்கிறனால இவங்க அந்த சிஸ்டமுக்குள்ள இவங்களை போய் அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். அது இப்போவே ஸ்டார்டிங்லேயே போய் ஒரு இன்ட்ரோவை கொடுத்து வைக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன ஒரு எம்எல்ஏ தானே, என்ன இன்னமும் இவராக போகிறாரு, அவரை பார்க்குறா, இவரை என்னையா இது எனக்கு புரியலையே அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறத நான் கேட்டேன். இப்போ என்னென்னா, நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு எம்எல்ஏ அந்த 5 வருட காலன்றது எனக்கு வந்து மக்கள் கொடுத்த டைமு, அந்த 5 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இறங்கி வேலை செய்கிறதுங்கிறது பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம். அதுவும் சிஎம் விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் போங்க உங்களுடைய தொகுதிக்கெல்லாம் போயிட்டு முதல்ல கவனித்து எல்லா வேலைகளை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இலாக்காவா, அந்த இலாக்காவா, இந்த மந்திரியா, அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு எம்எல்ஏவா உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. மந்திரிகளாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அவங்க துறையில் அவங்க என்ன துறை உங்களுக்கு அளிக்கப்பட்டாலுமே அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எம்எல்ஏவா என்ன பண்ணுவீங்களோ நீங்களும் அதே பண்ண ஆரம்பிங்கன்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இவங்க எல்லாரும் போய் அவங்க தொகுதிகளை பார்க்குறாங்க. டிஜிட்டலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க, டிஜிட்டலில் ஏற்கனவே நிறைய கண்ணுக்கு தெரியுறதுனால நமக்கு வந்துட்டு காரைக்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு பிரபு அவர்கள் தெரியுறாங்க. நம்ம ரமேஷ் அவர்களும் வந்து அந்த மாதிரி தான் தெரியுறாங்க. அப்போது இந்த மாதிரி நபர்களை தாண்டியுமே இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் வந்து நமக்கு தெரிகிற செய்திகள். அவங்களுமே போய் அவங்களோட ஊரில் போய் அந்த கலெக்டரை சந்திக்கிறது, அந்த எம்எல்ஏவாக இருக்கிறவங்க. இப்போ எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகள் சேர்ந்ததில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கலெக்டர் இல்லையா, அந்த முக்கிய தொகுதி எது, அவங்க போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டரை சந்திச்சிருக்காங்க. திருவள்ளூர் எம்எல்ஏ போய் ஒரு கலெக்டர் மீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த எம்எல்ஏவா இருக்கவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் போயிட்டு இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் மக்களுக்காக நிற்க போறவங்க இல்லையா, இப்போ இன்னைக்கே நான் என்ன போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நல்லிணக்கமான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் மக்களுக்கான இது இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அவர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போய் பார்த்தது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்க்குறாங்க, போலீஸில் வந்து கமிஷனரை போய் பார்க்குறாங்க, டிஜிபி போய் பார்த்துருக்காரு திரு ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து அவருடைய தொகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்த மிக முக்கியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீரங்கம் கோவில், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஏன்னா இப்போ கோவிலை சுற்றியுமே நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுக்கான அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படும், அவங்களுக்கான தேவைகளும் நிறைய அங்கே இருக்குது. ஸோ அதையும் போய் கேட்டறிகிறாரு. ஸோ மக்களை நேரடியாக அவங்க சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். மினிஸ்டர் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் பிரபு அவர்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லி, இங்கே சாலை வசதியே கிடையாது, எனக்கு தண்ணியே இங்கே இல்லை அப்படின்னு சொன்ன மக்களை கடைசியாக அவர் வந்து சந்தித்து நான் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அங்கே போய் முதல்ல அங்கே தான் போய் இறங்குறாரு. காரைக்குடியிலேருந்து நேராக வண்டி அங்கே தான் போகுது. அவருக்கு சென்னையிலேருந்து கிளம்பியிருக்காரு, வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கேருந்து நேராக வண்டி கிளம்பி போகுது. இப்போ எம்எல்ஏவாக வந்து கவர்மெண்ட் வண்டியில் வந்து இறங்கி அந்த மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். 20 நாளில் நீங்கள் கேட்டது நடந்துருன்றாரு. ஸோ அப்போது இதுதான் வந்து ஒரு நிஜமாக அரசியலில் இருக்கிறவங்க பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பார்க்காம கூட இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஆல்ரெடி அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்த அரசாங்கத்துக்கு மீதான நம்பிக்கை மக்களுக்கு இப்போ இது மூலமாக இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்க கூட என்னப்பா இந்த பசங்க வேக வேகமாக போயிட்டு எம்எல்ஏவாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க,
தொகுதிக்கு போகிறாங்க, ஒவ்வொருத்தங்கள நேரில் முக்கிய தலைகளெல்லாம் மீட் பண்ணி அவங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரரு, கலெக்டர் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாங்க. மக்களுக்கு போய் நான் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு எடுத்த உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஃபண்டே வந்திருக்காது. என்னையா இது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இவங்களுடைய அந்த அதிவேகமான செயல்பாடு அப்படின்றது வந்துட்டு வியக்கத்தக்க வகையில் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள்னு சொல்லலாம். அப்போ ஏன்னா அவருடைய அந்த டிரெக்ஷன்ஸ் தான், அவர் சொல்கிறது தான், போங்க உங்க உடனடியாக அவங்க வேலையை ஆரம்பிங்கன்ற அந்த புஷ் இருக்குதுல்ல, அவர் சொன்னார்னா இங்கே வேலை நடக்கும். ஸோ அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு ஒரே சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான், அந்த ஒரே பவர் ஃபோர்ஸ் தான் கரெக்டு. ஸோ அப்போ அந்த பவர் சென்டராக இருக்கக்கூடிய நான் சொன்னேன் அப்படின்னா இங்கே எல்லாமே நடக்குன்ற மாதிரி அவர் வச்சுருக்காரு. அது நடக்குதுங்கும்போது நல்லது. இவங்க சொன்ன மாதிரியே போகிறாங்க, மீட் பண்ணுறாங்க, அந்த தண்ணீர் வசதி சாலை வசதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வந்துருச்சு அப்படின்னா சொன்ன டைமில், இல்லை இன்னும் ஒரு 2-3 நாள் அதிகமாகலாம், கொஞ்சம் நாட்கள் அதிகமாகலாம், பட் சொன்னதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே. நேற்று வந்து முதல்வர் விஜய் அவர்களால் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திருப்பி கிரெடிட் ஆயிருக்கு. அதே மாதிரி தாயுமானவன், முதல் புதல்வன், அந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கான 1000 ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா விஜய் அவர்கள் தான் முதல்ல கடந்த அரசு திட்டங்களை வந்து அப்படியே திருப்பி கன்டினியூ பண்ண வைக்கிறது. ஏன்னா டிஎம்கே வந்து அந்த மாதிரி பண்ணல. ஏடிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் எல்லாருமே டிஎம்கே வந்து வேற வேற விதமாக பண்ணதும் சரி, அதை வந்து அபாலிஷும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய திட்டங்கள் நமக்கே தெரியும். அம்மா உணவகங்கள் வந்து கொஞ்சம் இடத்துல இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டத்தை தான் வந்து உயர்கல்வி திட்டமா அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல சார். இதுக்கு முன்னாடி ஆமா, நீங்க எத்தனை ஸ்கீம்ஸ் வந்து ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே கண்டினியூ பண்ணாம இருக்குதுங்கிறத சொல்லுங்க, அப்ப மக்களுக்கு தெரியும். அதாவது ஏடிஎம்கே ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வரும். அந்த வகையில் ஏடிஎம்கே கொண்டு வந்த எத்தனை ஸ்கீம்ஸை இந்த 2021 அரசுக்கு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நிறுத்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லு. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் கிட் கொடுப்பாங்கல்ல சார், அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி அம்மா ஃபார்மசி ஒன்று இருந்துச்சு, அந்த சைல்டு வெல்ஃபேர் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு அதை இப்போ இவங்க வந்து திரும்ப வேற மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு வருஷமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கடைசி எலெக்ஷன் வருதுங்கிறனால. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கிட்ட தான் சார் லேப்டாப் வந்துச்சு. அவங்க ஏற்கனவே லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த லேப்டாப்பை வந்தவொடனே அவங்க ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டாங்க. இப்போ கடைசியில் எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷன் வருதுங்க உடனே இவங்க வந்துட்டு திரும்ப அதில் வந்து கலைஞர் ஃபோட்டோவை போடுறேன்னு சொல்லிட்டு ஏவா வேலு ஃபோட்டோவை போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி பார்க்க அப்படிதான் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோலாம் போட்டு கடைசி நிமிஷத்தில் லேப்டாப் கொடுக்குறது ரைட்டுங்களா. ஸோ ஆனால் அந்த ஸ்கீமை ஸ்டார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்டாப் பண்ணிட்டு கடைசியில் எலெக்ஷன் வரதுனால பண்ணாங்க. அம்மா ஃபார்மசி ஒன்று வந்து சார் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் அது இயங்குச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மறைவுக்கு பிறகுவே அது வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்து அம்மா மினி கிளினிக், இது ரெண்டும் ஒன்றா வந்துச்சு. தாலிக்கு தங்கம், அதை தான் வந்து உயர்கல்வி சலுகையாக நாங்கள் தரோம் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் அம்மா கேன்டீன் இருந்துச்சு. அப்புறமா 2 வீலர் ஸ்கீம், சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்களே சார், அதுவும் இல்லை இப்போது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அம்மா முழு உடல் பரிசோதனை நிலையம்னு ஒன்று இருந்துச்சு. 1000, 2000, 3000 அந்த மாதிரி பேக்கேஜஸில் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருந்தாங்க. அதுவும் இப்போ மாற்றிட்டாங்க. அங்கே கொடுக்குற ஃபுட்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பேஷண்ட்ஸ்க்கு, வர பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் முழு உடல் பரிசோதனை கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக தான் ஃபுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே அது காசு ஆயிடுச்சு. பேரும் மாற்றிட்டாங்க, கலைஞர் முழு உடல் பரிசோதனை நிலையம்னு மாற்றிட்டாங்க. அவங்க ஃபேமிலி இதாகவே அதை மாற்றிட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து ஸ்கீமை நிறுத்திடுவாங்க, இல்லைன்னா ஸ்கீமோட பேரை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த ஸ்கீமை இவங்க ஸ்கீம் ஆக்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா 3வது ஸ்கீமை இப்போத்துக்கு நிறுத்தி வச்சிருவாங்க. எலெக்ஷன் திரும்ப வரும்போது அதுக்கு பேரை மாற்றிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக அந்த அம்மா கேன்டீன் மாதிரி சில அம்மா உணவகம் மாதிரி சில உணவகங்களை மட்டும் சில ஏரியாக்களில் அப்படியே இருக்கும், அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சில முக்கால்வாசி இடங்களில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆட்கள் போட மாட்டாங்க. ஏன்னா அம்மா உணவகத்தில் போய் பல பேர் வந்து 2018, 19, 20 இந்த கோவிட் டைம் வரைக்கும் அவ்வளவு பேர் போய் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டதெல்லாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு வாக்கு இட்லி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த டைமில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எல்லா அரசாங்கத்து மீதும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கலாம், கிரிட்டிசிசம் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு. பட் நல்லதுகளை நம்ம பாராட்டணும், ரைட்டுங்களா. அப்போ அந்த வகையில் தான் வந்துட்டு திமுகவோட அரசில் வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு குறைகள் சொன்னாலுமே கூட சில நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அதை நாங்கள் வந்து இப்போ தொடர்றோம், அதை தொடர்றதுனால வந்து எங்கள் அரசு வந்துட்டு ஒன்றும் கெட்டு போயிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக வித் எஃபெக்ட் வந்த முதல் வாரத்திலேயே இது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணப்படுது அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு அரசாங்கம். அதை டிவிக்கே பண்ணுது. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒன்று இவங்க வந்து கேட்டுட்டோம் அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி, இப்போ இவங்க வந்து ஏடிஎம்கே வச்சிருந்தது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணாமல் விட்டாங்க, ரைட்டுங்களா. அப்படியே இவங்க எதையாவது ஒன்று கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இவங்களே பெருமையாக பேசிப்பாங்க. அதாவது வந்துட்டு இந்த ஆட்சி பாருங்க, நம்ம வந்துட்டு யாரையுமே எதுவுமே பண்ணுறது, அம்மா கேன்டீன் அம்மா உணவகம்லாம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக பேசிப்பாங்க. ஆனால் இதே வந்துட்டு இவங்க விட்ட திட்டத்தை, இவங்க பண்ணிட்டு இருந்த திட்டத்தை டிவிக்கே இப்போ தொடர்ந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்களா, திமுகவுடைய இது இல்லாமல் வந்து எங்கேயுமே எதுவுமே நடக்காது, திமுகவோட நலத்திட்டங்களை நீங்கள் தொடராமல் ஒரு அரசை நடத்தவே முடியாது. இப்போ என்ன கான்ட்ரடிக்ஷன் இது?
இது நீங்கள் பண்ணும்போது அப்போ தெரியலையா? நீங்கள் வந்து அடுத்த திட்டத்தை கொண்டு அந்த கவர்மெண்டோட சில திட்டங்களெல்லாம் இன்னும் இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் பெருமையாக அதை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ இதே உங்களோட இதை வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்கள சிறுமையாக பார்க்குறீங்க. இது என்னது இது? அந்த கடந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அதை ப்ரொமோட் பண்ணாம அப்படியே அதை அப்படியே கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க சார். டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய விஷயம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வரக்கு முன்னாடி மட்டும் பண்றாங்க அப்படின்னு நம்ம பேசணும்ல சார். அதனால நான் சொல்றேன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கடைசி ஒரு எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி மேல ஏப்ரல் எலெக்ஷன் நடந்துச்சுங்களா, டிசம்பர்ல தான் சார் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலை போட்டது. அவசரமா 6 மாசத்துல வேலை போட்டாங்க நிறைய பேருக்கு. நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் வந்து ஒரு லிஸ்ட் இவ்வளோ பேர் 810 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 500 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்கான அந்த பணி நியமன ஆர்டர் வீட்டுக்கு போகும்ல, அதில் 200 பேருக்கு தான் வீட்டுக்கு போகும். அவசரமாக அந்த வேலையை பண்ணாங்க சார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். 6 மாதத்துல இவங்களுக்குலாம் வேலை போட்டணும் கடைசி நேரம் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு அவதியாக போட்டாங்க அவங்க. நிறைய பேருக்கு அது கிடைக்காம போச்சு. கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க நிறைய பேர் இன்னுமே. இந்த திமுக தான் பண்ணும். திமுக இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிவிக்கே இன்னைக்கு எல்லாத்தையும் சரியாக பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆன்லைனில் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஓ, இதை வந்துட்டு காப்பி பண்ணிட்டீங்க, நாங்கள் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டீங்க, நீங்கள் எங்களோட இதை தொடர்றீங்க, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க இப்படின்னு எதையாவது போட்டு கதறிட்டு நீங்கள் வந்துட்டு ரீல்ஸில் ஆட்சி நடத்துறீங்க, ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு. என்னங்க இது? நீங்கள் தாங்க ரீல்ஸில் கதறுன்னு கதறீங்க, கண்ணீராக கொட்டுறீங்க, ஃபோன் வழியாக வருது இவங்க அழுகுறதெல்லாம். என்ன ஒரே ஃபோன் ஈரமாகுதுன்னு பார்க்குறேன், அவர் ஸ்டாலின் அழுகுறது என் ஃபோன் வழியாக வெளியே வருது. ஐயோ, என்னங்க இப்படி அழுகுறாருன்னு நானும் தடவி கொடுத்து தொட்டு கொடுத்து, பாவங்க அழுவாதீங்க, சரி ஓகேங்க, இட்ஸ் ஓகே அப்படின்றேன். கேட்க மாட்டேங்க, அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவங்க ஐடிவிங்க அழுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழுகிறாரு. அவங்க அழுகுறதெல்லாம் என் ஃபோன் வழியாக கீழே வந்துட்டு இருக்குது. வீடெல்லாம் ஈரமாகுது, பேண்டெல்லாம் சட்டையெல்லாம் கையெல்லாம் அங்கே பாருங்க ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சு போயிடுறேன். எதுக்கு? அவங்க அழுகுறதுனால. அதனால் அழ வேணான்னு சொல்லுங்கள். கொஞ்சமாவது வந்து நீங்கள் ரியாலிட்டிக்கு வாங்க. அவங்க அரசு இப்போ நல்லா நடந்துட்டு இருக்குது. ஆமாம், அவங்கள தட்டி எழுப்பி, ஐயா எந்திரிங்க, ஒரு நிமிஷம் தூக்கத்துலேருந்து வெளியே வாங்க, டிவிகே அரசு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால்லாம் கூட வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு தவறான பேச்சும் வர ஆரம்பிக்கலை, அதை வர வைக்கலான்னு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, மக்கள் வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களுக்கு அவங்கெல்லாம் கூட பரவாயில்லப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்துருக்கலாம் போலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம். அதனால் டிவிக்கே நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு செய்து அந்த அரசாங்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதை கேள்வி கேட்க போகிறோம் நம்மளும் உட்காந்து. இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலை, அதுக்கான ஸ்கோப் கிரியேட் ஆகலைங்கிறத திரும்ப இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதை கிரியேட் பண்ண அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய முயற்சிகளை அவங்க போடட்டும். நாம நேற்று பேசணும் சார், டிஎம்கே வந்து லாஸ் ஆனதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும்னு ஒரு மாதிரி 36 பேர் கொண்ட குழு கள ஆய்வுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க வந்து ஆராய்ச்சி மையம் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களா அடுத்து. திமுக பரிசோதனை மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. உடற்கூறாய்வு நடத்த போகிறாங்களாமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்க போகிறாங்க டிஎம்கேவுடைய இந்த லாஸ் எப்படி எதனால இருக்குன்னு. அதுக்கு வந்து எக்ஸ் மினிஸ்டர் KS ராதாகிருஷ்ணன் அவரே வந்து சில ட்விட்டரில் போட்டிருந்தார், இதெல்லாம் வந்து ரீசன்ஸு, திமுக நிலை குலைந்து இன்று உட்காரத்துக்கான காரணம் இதுதான் அப்படின்ற முன்னாள் திமுக காரர். ஆமா, திமுக தோற்றத்துக்கு காரணம் என்னவென்று மு.க. ஸ்டாலின் கேட்டிருந்தார். ஒரு பழைய திமுக காரனான அதற்கான காரணத்தை நான் கூறுகிறேன். உதயநிதியை துணை முதல்வராக ஆக்க காட்டிய அவசரம், கலைஞர் போல பொறுமையாக இருந்திருக்கலாம். ரெட் ஜெயிண்ட் என்னும் பெயரில் சினிமாவை ஆட்சி செய்ய நினைத்தது. ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை இன்ப நிதியை நிர்வகிக்க செய்தது. G2 என்னும் பெயரில் மருமகனை வைத்து பெண் ஆட்டம் போட்டது. அவரை பெரிய ராஜதந்திரியாக காட்ட நினைத்தது. அனுபவம் மிக்க அமைச்சர்கள் எல்லாம் செய்தியாளர்களிடமும் பொதுமக்களிடமும் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டது. இந்து மதத்தில் இருக்கின்ற சாதி பேதங்களை எதிர்க்கிறோம் என்று கூறாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் என்று காட்டிக்கொண்டது. அதிமேதாவிகள் போல பேசும் செய்தி தொடர்பாளர்களை விவாதங்களில் பங்கேற்க வைத்தது. போதைப்பொருள் நடமாட்டத்தை சரிவர தவிர்க்க தவறியது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்க தவறியது. திமுகவினரை மதிக்காமல் அதிமுகவிலிருந்து வந்தவர்களை நம்பி மதித்து முதல் மரியாதை கொடுத்தது. இறுதி மற்றும் முக்கியமான விஷயம், வைகோவை கூட்டணியில் சேர்த்தது. போதைப்பொருள், பட்டப்பகல் கொள்ளைகள், கொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என நிலை, காவல் மரணங்களை என்று சட்ட ஒழுங்கு சீர்கெட்டது என்னும் பல குற்றச்சாட்டுகள் உள்ளது திமுக அரசிடம். ஊடகங்களை மிரட்டி விலை கொடுத்து ஊமையாக்கப்பட்டது. தொட்டார் உங்க கூடயே இருந்த ஒருத்தர் வெளியே போயிட்டு மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டார். 36 பேர் கொண்ட குழுலாம் தேவையில்லை போது சார். அதைத்தான் நேத்தே சொன்னேன், அந்த குழுவெல்லாம் வேஸ்ட்டு, இந்த ஆராய்ச்சி மையத்துடைய வேலைப்பாடுகளெல்லாம் நிறுத்துங்க, வேணாங்க காசு வேஸ்ட்டுன்னு.
சிம்பிளாக ஒருத்தர் ஒரு ட்வீட்டில் வந்து அடுத்து 1 நிமிஷத்தில் பேசி முடிச்சாச்சு, இவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு. இதை தாண்டி என்ன ஆராய்ச்சி இவங்க பண்ண போகிறாங்க? புரியுது புரியுது. பேசிக்கலி நீங்கள் வந்து இதை என்னன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு அறிஞ்சு உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் இன்னொரு தடவை ஆட்சிக்கு வர போகிறீங்க. இதில் முதல்ல வந்து நீங்கள் என்னங்கிறத புரிஞ்சுங்கிறதுலே நான் நிறுத்தியிருக்கணும். இதில் நீங்கள் அதை தெரிஞ்சு அறிஞ்சு மாற்றிக்கிட்டு திரும்ப ஐயோ எப்பா இதெல்லாம் வந்து திமுகவோட வரலாறுலேயே கிடையாது. இப்போ கூட சொல்லியிருக்கிறாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கள ஆய்வுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருவாங்க, ரா அண்ட் அன்ஃபில்டர்ட். எதையுமே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அவர் முன்னாள் முதல்வர், அவர் தான் கட்சியின் தலைவர், என் மேல இருந்தாலும் பரவாயில்லப்பா சொல்லுங்க நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. எல்லாத்தையும் கொண்டு வாங்க. என் மேலே தப்பு சொன்னாலும் பரவாயில்ல, என் மேலே இல்லை உங்களை தான் சொல்லுவாங்க. எல்லாரும் இப்போ அவங்கள தான் சொல்ல போறாங்க. பையனை இது வந்து என்னது துணை முதல்வர் ஆக்குறது, அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுத்தது, எடுத்த உடனே வந்த உடனே வந்து எல்லாத்தையும் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோல் அவர் உட்காந்துட்டு இருப்பாரு, எல்லாத்துக்கும் பக்கத்துல உட்காந்துப்பாரு. கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் தூட்டி அடிச்சு துரத்தியாச்சு அங்கிட்டு, எங்கிட்டு பா என் பையன் வரான் படலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆமா இல்ல இந்த வந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, இல்ல உனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே உனக்கு வந்து அடுத்தடுத்த வேலைப்பாடுகள்லாம் வந்துருச்சு, இன்னும் வந்து கொஞ்சம் சீரியஸான இதில் நம்ம இறங்க போகிறோம், அதனால சினிமா விட்டு வான்னாரு. சரிண்ணா அவரும் இவர் சொன்னதை நம்பிக்கிட்டு சினிமா விட்டு வந்தார். இப்போ பார்த்தா சினிமாவும் போச்சு, இதுவும் போச்சு. இந்த எலெக்ஷன், இந்த ஜோக்கு தான் ஆக்சுவலாக நல்ல ஜோக். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்போ அவர் சிஎம் ஆயிட்டார். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது நீங்கள். ஆனால் நான் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன், அதுக்கும் பேராதீங்க. நீங்கள் அவராவது பரவாயில்ல, ஒருவேளை தோத்து நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே போயிருந்தா கூட மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. எங்கே போனாலுமே அவர் எந்த சைடு போனாலும் மக்களுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க, அந்த பக்கமும் போயிடாதீங்க, மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா. ஐயோ அந்த கொடுமையெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. ஒரு ஹீரோவை விட காமெடியன் சூப்பராக நடிச்சு சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் போயிட்டு இருப்பாரு, ஹீரோ கடைசி வரைக்கும் காமெடியனை விட மோசமாக அடிச்சுட்டு இருப்பாருன்ற படங்கள்லாம் அவரோட படத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். காமெடியன் அடிச்சு பிச்சு உதறிக்கிட்டு இருப்பாரு, என்னயா இந்த அட்டி அடிக்கிறாரு இவரு, ஆமா படத்துல ஹீரோ யாரியா அப்படின்னா அவர் இந்த பக்கத்துல ஒருத்தர் நின்னுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த முடிச்சுட்டு இருக்காரு, அவர் தாங்க ஹீரோ அப்படின்னு. என்ன கொடுமைடாது. அதனால அந்த கொடுமையெல்லாம் மக்களை தயவு செய்து பார்க்க வச்சிடாதீங்க. நான் அந்த கொடுமை இது வரைக்கும் அனுபவிச்சது கிடையாது, அதனால எனக்கு அதில் கவலை கிடையாது. அவர் படத்தெல்லாம் நான் பார்க்கல உட்காந்து. பட் மக்களுக்கு அந்த கவலையை கொடுத்துடலாம்னு சொல்லுங்க. அவர் வந்து ரிலாக்ஸ்டாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சொத்து சேர்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. துபாயில் போயிட்டு டாட்டா ஜாய் பாய் சொல்லிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. லைஃப்ல இதுக்கப்புறம் வேற என்னங்க? கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு அதிகபட்ச தேவை வந்து ஒரு வீடு, தங்கறதுக்கு ஒரு இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதுதானே ஒரு மனுஷனுக்கு தேவை. அது அளவுக்கு இருக்குங்க. எம்எல்ஏ வேற அவர், அதனால வந்து அவருக்காக வந்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவர் வந்து ரொம்ப எளிய வாழ்க்கையை வாழ்றவர் வேற, அவருக்கு காரு கிடையாது, பைக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பாவம் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த எம்எல்ஏக்கான இதில் வந்து தங்கிக்கிட்டு கஷ்டமாக தான் இருப்பார் அவர். அதனால் அந்த வாழ்க்கைக்கு போதுமானது, அதை மட்டும் ரிலாக்ஸ்டாக லீட் பண்ண சொல்லுங்கள், வேறு டார்ச்சர்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போது நிறைய விஷயங்கள் நடந்தது சட்டமன்றத்துலேயும் சரி, உதயநிதி அவர்கள் கேட்டது, அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. நாம் அதை பற்றி நிறைய பேசினோம். ஆனால் டிவிகே சைட்லேருந்து யாருமே, செய்தி தொடர்பாளர்கள் யாருமே பேசலையோ அப்படின்ற மாதிரி ஒரு, அது என்னன்னு எனக்கு நிஜமாக புரியல. இப்போ என்னென்னா ஒரு பெரிய வேக்யூம் ஒன்று இருக்குது. டிவிக்கே அதை உணரணும். டிவிகே மீது நம்ம வைக்கிற ஒரு முதல் கோரிக்கை, அவங்கக்கிட்ட கொடுக்கறது, அவங்க மீது வைக்கக்கூடிய ஒரு முதல் சந்தேகமே எனக்கு இதுதான் முதல் முறையாக நம்ம வீடியோ மூலமாக இவங்ககிட்ட கேட்ட வரும். அது வந்து டிவிக்கு நல்ல விளக்கம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. எதனால் எந்த செய்தி தொடர்பாளர்களையுமே எங்கேயுமே இன்னும் பேச அனுப்பலை? இது என்ன அரசியல், இது என்ன கான்செப்ட், என்ன திட்டம், எனக்கு இது புரியல. ரைட்டுங்களா? ஏன்னா வந்து இது ஒவ்வொரு முறையும் இந்த மௌனம் காக்குறதுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குன்னா, டிவிகே தரப்புலேருந்து வந்து அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நடந்திருக்குது. தேவையில்லாமல் ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக இல்லை, நடந்த சம்பவங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து கரூர் சம்பவம் நடந்தப்ப கொஞ்ச நாள் ஃபுல்லாக 10 நாளாக ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே யாருமே எங்கேயுமே பப்ளிக் வந்து மீட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1 மாத காலத்துக்கு அப்புறம் தான் வந்து மீட் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டி இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்குதுன்னு சொன்னாங்க. ரைட், எல்லாமே ஓகே, அக்செப்டபிள், ஓகே ஃபைன். அப்போ வந்து ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு சின்ன இதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஒரு பெரிய இது கிரியேட் ஆச்சு. அந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன், எலெக்ஷனுக்கு இத்தனைக்கும் ஒரு 20-25 நாளுக்கு முன்னாடி யாருமே எந்த இன்டர்வியூ எங்கேயும் கொடுக்கல. நம்ம சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல, மற்ற சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்கல, விவாத மேடைகளுக்கு போகல, நியூஸ் சேனல்ஸில் எங்கேயுமே போகல, ஃபுல் ஆப்சன்ஸ்.
சரி ரைட்டு, அப்பவும் கூட ஏதோ நெகட்டிவாக எங்கேயும் போயிடக்கூடாது, தப்பாக யாரும் எதுவும் உளரக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் யாராவது வந்து தேவையில்லாமல் தனக்கு தெரியாத டாப்பிக்கை பற்றி பேசி எங்கேயாவது யாரையாவது வாயை பிடுங்கி நெகட்டிவாக போயிடும் அப்படின்ற. ஏன்னா அப்போ தான் அவருக்கு நடந்துச்சு அந்த மாதிரி. அதாவது வந்து ஒரு நியூஸ் சேனல் நடத்திக்கிட்டு இருந்த அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அந்த தொகுதியில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ அப்புறம் அடுத்த மற்ற கேண்டிடேட்ஸ் யாரெல்லாமோ அந்த எல்லா கேண்டிடேட்ஸ் வச்சு ஒரு நடத்துனாங்க. அதில் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் டிவிகேவை சேர்ந்தவர் வந்துட்டு, அவர் கேண்டிடேட்டும் கிடையாது, மாவட்ட செயலாளர். கொஞ்சம் அவசரம் அவரை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அவர் இவங்கள்ட்ட தலைமையிட்ட கேட்காம கொள்ளாமல் போய் பேசி கொஞ்சம் லைட்டாக அவருக்கு பேச தெரியாமல் பேசி ஒரு இதாகிடுச்சு. அதில் வந்து இவங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு பேர் ரொம்ப. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிறவங்களாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக சேர்த்து தான் அந்த டைமில் பண்ணாங்க. இது 2வது. இந்த பர்சனல் இதுவும் எல்லாம் அட் டைமில் நடந்துச்சு. இதுதான் 2வது. இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் வந்த நேரத்துலேருந்து, எக்ஸிட் போலில் வந்து எல்லாமே டிவிக்கு அகேன்ஸ்டாக வந்துச்சு, இந்த மை ஆக்சிஸ் அவங்களோடது தவிர்த்து. அப்போ அந்த நேரத்தில் ஆன ஆப்சன்ஸு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமாம், நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிட்டீங்க, 108 சீட்டு ஜெயிச்சிங்க, அப்போயும் யாரும் வரல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய இழுபறி நடந்துச்சு. அடுத்து ஆட்சியும் அமைச்சிட்டீங்க, எம்எல்ஏக்களும் பதவி எடுத்துட்டாங்க. சிஎம் அவர்கள் தன்னுடைய எல்லா வேலையும் ஆரம்பித்து 9 to 4 வந்துட்டு ஆஃபீஸ் பையன் மாதிரி அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு லஞ்ச் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. இன்னும் செய்தி தொடர்பாளர்களை கட்சி எங்கேயும் அனுப்பாமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுடைய பின்னாடி என்ன ஐடியான்னு எனக்கு புரிய வைங்கன்றதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்னைக்கு எங்கேயுமே நீங்கள் இல்லை. ஒரு விவாத மேடை நடக்குது அப்படின்னா திமுக காரங்க இருக்கிறான், அதிமுக காரங்க இருக்கிறான், நாத்தாக்கலேருந்து இருக்கிறாங்க, எல்லா கட்சி ஆளுங்க இருக்கிறாங்க. தாவேக்கா அங்கே வரவே இல்லை. எப்படி ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இல்லாமல் இத்தனை டிபேட்ஸ் நடக்குது? அந்த டிபேட்ஸ் நடக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் ஃபோனை போட்டு கேட்குறாங்க. அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக இருக்கக்கூடிய எல்லார்ட்டையுமே ஃபோனை போட்டு கேட்குறாங்க. அவங்களோட பதில் என்ன அப்படின்னா வந்து, கட்சியுடைய தலைமையிலேருந்து எங்களை இன்னும் எதுவும் சொல்லலைங்க, எங்களை இன்னும் அனுமதிக்கலை, சொன்ன உடனே நாங்கள் போவோன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு. இதுதான் வந்து மீடியாவில் இந்த நியூஸ் சேனல்ஸில் இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்ட வரைக்கும், என்னங்க ஏங்க எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிற பதில் அதுதான். இல்லைங்க, அவங்ககிட்ட நம்ம ஃபோனை போட்டு கேட்டால் தலைமையிலேருந்து இன்னும் எதுவும் வரலன்றாங்க, வந்தால் தான் வருவேன்றாங்கன்றாங்க. அப்போ தலைமை எதனால் இவங்கெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு? இதுக்கான காரணம் என்ன? இதோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் புரிய வைங்க எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் உங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் மேட்டரில் வந்துட்டு ஒரு பெரிய இது கிரியேட் ஆச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஆள் கிடையாது. 2வது முதல்வர் அவர்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து இந்த சோஃபா மாடல்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதில் பேச உங்கள்கிட்ட ஆள் கிடையாது. 3வது விஜய் அவர்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாரு. எங்களோட மாடலில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை வந்து அவர் அப்படியே வந்து அவரோட தான் மாத்துறாருன்னு ஏதோ ஒரு சும்மா டப்பாவாக தான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். திமுக பேசுறது எதுவுமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து கிடையாது, ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே வந்து சும்மா எதையாவது பேசணும், அவதூறு பரப்பணும் பரப்புறாங்க. ஆனால் அதுக்கு பதில் யார் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கிறான்? பதில் சொல்ல யார் இருக்கா? ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வருது, இந்த ஐடி விங்கில் இவங்களுடைய சேனல்ஸுங்க பேஜுங்களாம் நடத்துறது தெரியுமா, அதுலேருந்து சும்மா ஒரு போஸ்ட்டு, ஒரு ரிப்ளை போஸ்ட். யார்? உதயநிதி அவர்கள் போடுற போஸ்ட்டுக்கு ஒரு ட்வீட்டுக்கு ஒரே ஒரு விஜய் ட்வீட் அவர்கள் போட்டார், சிஎம் ஒரு ட்வீட் போட்டார். அதை தாண்டி உதயநிதி போடுற ஒவ்வொன்றுக்கும் வந்து ஐடி விங்லேருந்து இந்த பசங்களுடைய பேஜ்லேருந்து சின்ன சின்ன பேஜ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ரிப்ளை போட்டு அவங்களாம் அதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி பழைய வீடியோ எடுத்து போட்டு அவங்க இந்த வேலையை வச்சு மட்டுமே எப்படி அரசு இயங்க முடியும்? அப்போ உங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் பேசணும்ல, அந்த இடத்துல உட்காரணும்ல, அந்த கலந்துரையாடலில் நீங்கள் இருக்கணும்ல, அப்போ தானே அது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு இன்னுமே அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுடைய அர்த்தம் சத்தியமாக எனக்கு புரியலை. தோத்து போனவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே 1லேருந்து 4ஆம் தேதிலாம் உட்காந்து உட்காந்துட்டு திமுக காரன் உட்காந்து, ஆமாங்க என்னங்க நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, என்ன ஓப்பன நாங்கள் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் ஏன் இன்னும் ஆப்சண்ட்டாக இருக்கிறீங்க? இது என்ன இது? எனக்கு கொஞ்சம் இதை மட்டும் விளக்கமாக சொல்லுங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.